அமெரிக்க வீரர்களே அந்த கப்பலுக்கு தீ வைத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஈரானுடைய தாக்குதலில் கடந்த பல வாரங்களாக உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், இந்த போர் துவங்க போகிறதுக்கு முன்னாடியே ஈரானுடைய கடல் பகுதியில் இந்த ஜெரால்ட் 4 கப்பலை கொண்டு வந்து அமெரிக்காரன் நிப்பாட்டியிருந்தான். எந்த நேரத்தில் வேணாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்று ஊடகங்கள் கூட சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கப்பல் இன்றைக்கு முழுமையாக பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த கப்பல் இப்போது கிரீஸ் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிழைத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அலி லாரிஜானி என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான இராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் ஈரான் அடுத்தடுத்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் நிர்மூலமாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் பாம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம், அதை இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு மேலே அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதன் மூலமாக இஸ்ரேலினுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் முழுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு 2 வாரங்களுக்கு இனிமேலாக ரயில் சர்வீஸ் கிடையாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஈரான் நேற்றைய தினம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் முழுமையாக இருட்டுக்குள்ளாகி இருக்கிறது. மின்சாரம் தடைபட்டிருக்கிறது. அங்கே பெரும்பாலான இடங்களில் மின்சார வசதிகள் இல்லை. பங்கருக்குள்ளேயே மக்கள்கிட்ட இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி, சைரன் மூலமாக அவர்கள் அறிவுறுத்தக்கூடிய காட்சியெல்லாம் இன்றைக்கு வீடியோக்களாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல் அவீவ் உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரேலுடைய ஒரு மிக முக்கியமான நகரம். இந்த டெல் அவீவ் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய பென் குரியன் என்று சொல்லக்கூடிய ஏர்போர்ட், இந்த ஏர்போர்ட்டில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல், அதில் 3 விமானங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு குடியிருப்பு, டெல் அவீவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு, ஏராளமான மாடி கட்டடங்கள் அடங்கிய ஒரு குடியிருப்பு, அங்கிருந்த ஒரு கார் ஷெட்டு, அதில் ஒரு 300-400 கார் இருக்குது. இவையெல்லாம் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது. பல பேர் இறந்து போயிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஏன்னா இஸ்ரேலிருந்து வரக்கூடிய செய்திகளை இந்த போர் செய்திகளெல்லாம் வெளியிடக்கூடாது, அப்படி வெளியிட்டால் 5 வருட சிறை தண்டனைலாம் சொல்லியிருக்கிறார். இப்போ நெதன்யாகுவை பற்றியே யாருக்கு எதுவும் தெரியல. அந்த மாதிரியான சூழல் தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது என்பது தெரியும். இதில் கூடுதலாக ஒரு செய்தி, இந்த அலி லாரிஜானி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரேல் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏவுகணை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜ் ஹசல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏவுகணை. இது ஒலியை விட 12 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது. இதை ட்ராக் பண்ண